சென்னையில் செவ்வாய்க்கிழமை காலையிலிருந்தே விட்டு விட்டு மழை பெய்தது. திருவள்ளூர், செங்கல்பட்டு, விழுப்புரம் மாவட்டங்களில் மழை பெய்து வருகிறது. இதையடுத்து வானிலை ஆய்வு மையம் வெளியிட்ட அறிவிப்பில் சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், ராணிப்பேட்டை, செங்கல்பட்டு ஆகிய மாவட்டங்களில் 12 முதல் 20 சென்டிமீட்டர் வரை மழை பெய்ய வாய்ப்புள்ளதால் மிக கனமழைக்கான ஆரஞ்சு அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளது. இதே போல வேலூர், திருவண்ணாமலை, விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, கடலூர் மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. புதன்கிழமையன்று மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டி அமைந்துள்ள நீலகிரி, கோவை, ஈரோடு ஆகிய மாவட்டங்களில் மிக கனமழைக்கான ஆரஞ்சு அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளது. சேலம், நாமக்கல், திருப்பூர், திண்டுக்கல், தேனி, தென்காசி, நெல்லை, குமரி ஆகிய 8 மாவட்டங்களில் கனமழைக்கான எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டுள்ளது. சென்னையில் கடந்த 2 நாட்களாக கனமழை நீடித்த நிலையில் வட சென்னையில் ஒரு சில இடங்களில் மழைநீர் தேங்கி பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. இதனையடுத்து துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் MKB நகர் மற்றும் SM நகர் பகுதிகளில் தேங்கியிருக்கும் மழைநீர் பாதிப்புகளை ஆய்வு செய்து மழைநீரை வெளியேற்றும் பணிகளை துரிதப்படுத்த வேண்டும் என மாநகராட்சி அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார்.